Audio Jungle. வணக்கம். காலை முரசு செய்திகள். பசுமை முதன்மையாளர் விருது பெற்ற கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வநாதனுக்கு முத்தமிழ் கல்வி கலைப்பணி அறக்கட்டளையின் சார்பில் பாராட்டு விழா. கடலூர் முத்தமிழ் கல்வி கலைப்பணி அறக்கட்டளையின் சார்பில் 30 ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகள் செய்து வருகின்ற சேவையை பாராட்டியும் தமிழ்நாடு அரசின் 2025 பசுமை முதன்மையாளர் விருது பெற்றமைக்கும் கடலூர் தேசிய பசுமை படை மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் செல்வநாதனுக்கு கடலூர் புனிதவளனார்பாலர் பள்ளி கலையரங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு முத்தமிழ் கல்வி கலைப்பணி அறக்கட்டளையின் தலைவர் கவிஞர் ரா. சிங்காரம் தலைமை வகித்தார். விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் ஓய்வு பெற்ற முதுகலை வேளாண் ஆசிரியரும் அறக்கட்டளையின் செயலாளருமான கவிஞர் குறிஞ்சி இரவி வரவேற்றார். விழாவிற்கு முத்தமிழ் கல்வி கலைப்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலரும் மஞ்சு கலைக்கூட நிர்வாகியுமான முத்துக்குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவின் தொடக்கத்தில் கடலூர் பாவேந்தர் பல்கலைக்கூட மாணவர்களின் இசைக்கச்சேரி நடைபெற்றது. மாணவர்களுக்கு அறக்கட்டளையின் அரங்காவலர்களான பேரா. முனைவர் சீனுவாசன், முன்னாள் மாவட்ட கல்வி அலுவலர் திருஞானம், முன்னாள் தலைமை ஆசிரியர் ஜோ. ராஜசேகரன், சி கம்ப்யூட்டர் தட்டச்சு கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் பத்மகுமார் ஆகியோர் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார்கள். அரங்காவலர் வெங்கடேசன் அறக்கட்டளையின் செயல்பாட்டு அறிக்கையை வாசித்தார். பாவலர் சண்முகசுந்தரம், கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலக சுற்றுச்சூழல் மன்ற ஒருங்கிணைப்பாளர் மனோகர், கடலூர் சென்ட்ரல் லயன்ஸ் சங்க முன்னாள் தலைவர் பன்னீர்செல்வம், கடலூர் கோஸ்டல் சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் ரொட்டேரியன் ரா. இரவி, நடிகர் சங்க ஒருங்கிணைப்பாளர் மக்கள் குமார், பணி நிறைவு பெற்ற உணவு பாதுகாப்பு அலுவலர் நல்லதம்பி, செந்தமிழ் இலக்கிய பேரவையின் கடலூர் மாவட்ட தலைவர் சுந்தர்ராஜா உள்ளிட்ட பலர் வாழ்த்துரை வழங்கினார்கள். கடலூர் செல்வா என்கிற கலை நன்மணி செல்வநாதன் ஏற்புரையாற்றினார். பாவேந்தர் பல்கலைக்கூடம் நிர்வாகி அண்ணாமலை, துணைத் தலைவர்களான ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஜெயகரட்சகன், நடிகர் அறிவழகன், கவிஞர் ராம ஜெகதீசன், இணைச் செயலாளர் அரங்க அருளொளி இளங்கோவன், குமார், கவிஞர் காரைப்பழ ஆறுமுகம் ஆகிய நிர்வாகிகள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இறுதியில் அறக்கட்டளையின் பொருளாளர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கவிஞர் ஜெயபால் நன்றி கூறினார்.